ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க மக்களே. இன்றைக்கி நம்ம யூடியூப்ல என்ன வீடியோ பார்ப்பீங்கன்னா, ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷனில் உங்களுக்கு எஸ்எஸ்சி வந்து வேகன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. என்ன வேகன்சி பார்த்தீங்கன்னா, கான்ஸ்டபிள் எக்ஸிக்யூட்டிவ் வந்து மேல் ஃபீமேல் 2 பேருக்குமே விட்டுருக்காங்க. ஸோ அதுக்கான ஓப்பனிங் டேட் பார்த்தீங்கன்னாக்கா 22/9/2025 21/10/2025 கொடுத்துருக்காங்க. கடைசி தேதி பார்த்தீங்கன்னா 21/10/2025 கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கான எக்ஸாம் டேட்லாம் பார்த்தீங்கன்னாக்கா 10 டேவாக கொடுத்துருக்காங்க. 2025 டிசம்பர்லேயும் 2026 ஜனவரிலையும் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அது வந்து டைம் நான் கொடுக்கல உங்களுக்கு. அது கொடுக்குறப்போ கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் கொடுக்குறேன் உங்களுக்கு. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா என்னென்ன போஸ்ட்டு கொடுத்துருக்காங்க எல்லாமே கொடுத்துருக்காங்க பாருங்கள். மெயினாக சேலரி பார்த்தீங்கன்னாக்கா 21,700 சேலரி சொல்லியிருக்காங்க. குரூப்ஸ்ன்னு கனெக்ட் பண்ணுறவங்களுக்கு வந்து வேகன்சின்னு பார்த்தீங்கன்னாக்கா சொல்லியிருக்காங்க. ஸோ 21,700 சம்பளம் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்பர் வேகன்சி பார்த்தீங்கன்னாக்கா கான்ஸ்டபிள் எக்ஸிக்யூட்டிவ் மேலுக்கு எத்தனை, ஃபீமேலுக்கு எத்தனை, எக்ஸ் சர்வீஸ்மேன் எத்தனை, கமாண்டருக்கு எத்தனை எல்லாமே தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் கேஸ்ட் வைஸே கொடுத்துருக்காங்க, டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ அது தமிழ் பார்த்தீங்கன்னா 7,000 போஸ்ட் அவங்க 7,525 போஸ்ட் அவங்க கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஸோ அது தமிழ் யாரெல்லாம் இருக்கீங்களோ ஸோ அது தமிழ் எலிஜிபிள் இருக்கவங்க கண்டிப்பாக அப்ளை பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து வயசு பார்த்தீங்கன்னாக்கா 18 வயசுலேருந்து 25 வயசுக்கு நிரம்பி இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 18 வயசுக்கு மேலே இருக்கணும், 25 வயசுக்குள்ள இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் நம்ம மட்டும் தான் அப்ளை பண்ணுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா மஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. கேண்டிடேட் சிட்டிசன் இந்தியன் சிட்டிசன் மட்டும் தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது தெளிவாக கொடுத்துருக்காங்க. அதர் சிட்டிசன்லாம் இதை அப்ளை பண்ண முடியாது. கேண்டிடேட் மஸ்ட் சிட்டிசன் ஆஃப் இந்தியா மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதர் கேஸ்ட்டில் இருக்கவங்க அதர் சிட்டிசன் இருக்கவங்க கண்டிப்பாக அப்ளை பண்ண முடியாது. ஸோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி எஸ்சி எஸ்டிக்கு அந்த ஓபிசி எம்பிசி அவங்க பார்த்தீங்கன்னா ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன், அதாவது இவ்வளோ வயசுக்குள்ளே இருக்கலாம் இவ்வளோ வயசுக்குள்ளே இருக்கலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு தகுந்த இருக்கவங்க கண்டிப்பாக அப்ளை பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதான் மெயினாக நம்ம பார்க்கணும். நம்ம 10th 12th முடிச்சிருக்கவங்க கண்டிப்பாக அப்ளை பண்ணிக்கலாம் நீங்கள், சரிங்களா. ஸோ +2 பாஸ் பண்ணிக்கோங்க, எல்லாமே அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ மினிமம் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 10th தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 10th படிச்சவங்க அப்ளை பண்ணலாம், டிகிரி பற்றி எல்லாமே அப்ளை பண்ணலாம் நீங்கள். ஸோ அதுமாரி யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த என்சிசி கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்கன்னா நேஷ்னல் கேடட் கேப்ஸ் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, அதில் வந்து சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்கன்னாக்கா சி சர்டிஃபிகேட்னு பார்த்தீங்கன்னாக்கா 5% மேக்ஸிமமாக கொடுத்துருக்காங்க. பி சர்டிஃபிகேட்னு பார்த்தீங்கன்னாக்கா 3% வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் கொடுத்துருக்காங்க. அது ஏ சர்டிஃபிகேட்னு பார்த்தீங்கன்னா 2% மேக்ஸிமமாக கொடுத்துருக்காங்க. எக்ஸாமினேஷனில் உங்களுக்கு கண்டிப்பாக கேட்பாங்க உங்களுக்கு. என்சிசி ஹோல்டராக இருக்கீங்கன்னா சி சர்டிஃபிகேட்டாக பி சர்டிஃபிகேட் ஏ சர்டிஃபிகேட் கேட்பாங்க. அதுமாதிரி பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு இன்சென்டிவ் போனஸாக கொடுப்பாங்க உங்களுக்கு. ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் வெயிட் அடிஷ்னல் மார்க் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ நீங்கள் வந்து பிஜியோ இல்லை டிப்ளமோ பிஜி டிப்ளமோ முடிச்சிருக்கீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து அதாவது ஃபஸ்ட் கிளாஸ் செகண்ட் கிளாஸ் பாஸ் கிளாஸ் டிஸ்டிங்ஷன் கொடுப்பாங்க. அதுக்கு தகுந்த பார்த்தா உங்களுக்கு பர்சன்டேஜ் வைஸில் வந்து மார்க் அலோகேட் பண்ணியிருக்காங்க. டிஸ்டிங்ஷன்னாக்கா 5% மேக்ஸிமம் மார்க் ஆகும், ஃபஸ்ட் கிளாஸ்னாக்கா 4% ஆகும், செகண்ட் கிளாஸ்னாக்கா 3% ஆகும், பாஸ் கிளாஸ்னு பார்த்தீங்கன்னா 2% உங்களுக்கு வந்து மார்க் அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது தகுந்த நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ அதுக்கு அவுட் டு அப்ளை கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ வந்து வெப்சைட் கொடுத்துருக்காங்க. ஸோ எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் டைம் செஷன் பண்ணவங்க தான் வந்து கண்டிப்பாக அப்ளை பண்ண முடியுங்க. ஸோ ஃபஸ்ட்லேருந்து பண்ணுறீங்கனாக்கா ஒன் டைம் செஷன் கண்டிப்பாக பண்ணணும் நீங்கள். சம்திங் ஆல்ரெடி பண்ணியிருக்கீங்க, லாகின் ஆனால் உங்கள்கிட்ட இருக்குனாக்கா நீங்கள் அதை வச்சு லாகின் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான அனெக்ஸில் பார்த்தா அனெக்ஸர் 1 2 எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வெப்சைட் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குது. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அது தம்பி நீங்கள் வந்து அப்ளை பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ஆன்லைன் ஃபீ கொடுத்துருக்காங்க பாருங்கள். 100 ரூபி தான் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. எஸ்சி எஸ்டி பிசி எம்பிசி எல்லாமே காமனாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100 ரூபா தான் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்கள் ஆன்லைன் நெட் பேமெண்ட் தான் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. நெட் பேங்கிங் இல்லை யூபிஐ மூலமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ அதுமாரி பார்த்து இது பண்ணலாம் நீங்கள். ஸோ இது பார்த்தீங்கன்னா எக்ஸாம் சென்டர் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சவுத் ரீஜனல் தான் வரும் நமக்கு அது. ஸோ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆந்திர பிரதேஷ், புதுச்சேரி, தமிழ்நாடு அண்ட் தெலுங்கானா கொடுத்துருக்காங்க. ஸோ அதான் சவுத்தர்ன் ரீஜனில் தான் வரும் உங்களுக்கு. தமிழ்நாடுன்னு பார்த்தீங்கன்னா சென்னை வரும், கோயம்புத்தூர் வரும், மதுரை வரும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா திருச்சிராப்பள்ளி வரும், வேலூர் வரும். ஸோ அந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து தூத்துக்குடி, கரூர் எல்லாமே கொடுத்துருக்காங்க இந்த வாட்டி உங்களுக்கு. ஸோ அதனால் உங்களுக்கு நியர்பையில் எது இருக்கோ ஸோ அது வந்து அப்ளை பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா செலெக்ஷன் ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள்.
உங்களுக்கு கம்பல்சரி வந்து சிபிடி அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் இருக்க மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் டெஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் எம்டி டெஸ்ட் அதாவது ஃபிசிக்கல் இன்டெலிஜென்ஸ் டெஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் மெஷர்மெண்ட் டெஸ்ட்னு சொல்லிட்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் மெடிக்கல் சர்டிஃபிகேட் எக்ஸாமினேஷன் வைப்பாங்க. அப்போ தான் ஷார்ட் டெஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து செலெக்ஷன் பண்ணுவாங்க உங்களுக்கு. ஸோ அது தமிழ் எக்ஸாமினேஷனுக்கான சிலபஸ்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி, பார்ட் டியும் கொடுத்துருக்காங்க. எந்தெந்த சிலபஸுக்கு எவ்வளோ மார்க்குன்னு தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். கம்ப்யூட்டர் நாலேஜ்னாக்கா 50 மார்க் ஆகவும், ரீசனிங்னாக்கா 25 மார்க்கும், நம்பரிங் யூனிட்னாக்கா 15 மார்க்காகவும், கம்ப்யூட்டர் ஃபண்டமெண்டல், எம்எஸ் எக்ஸல், எம்எஸ் வேர்டு, கம்யூனிகேஷனில் பார்த்தீங்கன்னாக்கா 10 மார்க்காகவும், மொத்தமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 90 நிமிஷத்துக்கு கொடுத்துருக்காங்க. மொத்த மார்க் பார்த்தீங்கன்னா 100 மார்க் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஸோ அதுக்கு தகுந்த படித்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு போங்க நீங்கள். ஸோ உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 0.25% உங்களுக்கு மார்க் கொடுக்குறாங்க. உங்களுக்கு ராங் ஆன்சரோட நெகட்டிவ் மார்க் பார்த்தீங்கன்னாக்கா 0.25 கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிவிட்டு படிச்சுட்டு ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஃபிசிக்கல் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் கொடுத்துருக்காங்க. அது வந்து மேல் கேண்டிடேட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அப் டு 30 இயர்ஸ் அதாவது ஏஜ் வந்து 30 வயசுக்கு மேலே இருக்கீங்க, 30 வயசு இருக்கீங்கன்னாக்கா அவங்களுக்கு வந்து ரேஸில் வந்து பார்த்தீங்கன்னா 1600 மீட்டர் சொல்லியிருக்காங்க. 6 நிமிஷத்தில் ஓடணும். அது லாங் ஜம்ப்னாக்கா 14 சென்டிமீட்டர் ஜம்ப் பண்ணணும். 14 ஃபீட்டு வந்து ஜம்ப் பண்ணணும். அதே ஹை ஜம்ப் பார்த்தீங்கன்னாக்கா 3.9 இன்ச்சு வந்து ஹை ஜம்ப் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே 30 to 40 வயசுக்குள்ளே இருக்கீங்கன்னாக்கா வந்து 7 நிமிஷத்தில் வந்து 1600 மீட்டர் ஓடணும்னு சொல்லியிருக்காங்க. லாங் ஜம்ப் வந்து 13 ஃபீட்டை வந்து ஜம்ப் பண்ண சொல்லியிருக்காங்க. ஹை ஜம்ப் பார்த்தீங்கன்னா 3.6 இன்ச்சு ஓடணும்னு சொல்லியிருக்காங்க. அதே அபோவ் 40 மேலே இருக்கீங்க அப்படின்னாக்கா 8 நிமிஷத்தில் வந்து 1600 மீட்டர் ஓடணும்னு சொல்லியிருக்காங்க. லாங் ஜம்ப் வந்து 12 ஃபீட் வந்து ஓடணும்னு சொல்லியிருக்காங்க. ஜம்ப் பண்ணணும். அதே ஹை ஜம்ப் பார்த்தீங்கன்னாக்கா 3.3 இன்ச்சு ஓடணும் போட்டிருக்காங்க. ஸோ அதை தம்பி பார்த்து நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஸ்டாண்டர்டு ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட்லாம் கொடுத்துருக்காங்க. மேல் கேண்டிடேட் கொடுத்துருக்காங்க. ஹைட் வந்து 170 இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி யாரெல்லாம் எலிஜிபிள் கண்டிப்பாக அப்ளை பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபீமேல் கேண்டிடேட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அப் டு 30 வயசுக்குள்ளே இருக்கீங்கன்னாக்கா 8 நிமிஷத்தில் வந்து 1600 மீட்டர் ஓடணும். லாங் ஜம்ப் பார்த்தீங்கன்னாக்கா 10 ஃபீட்டு ஜம்ப் பண்ணணும். ஹை ஜம்ப் பார்த்தீங்கன்னா 3 அப்படி சொல்லியிருக்கிறாங்க. அதே அபவ் 30 to 40னாக்கா 9 நிமிஷத்தில் 1600 மீட்டர் ரேஸ் பண்ணணும் நீங்கள். அதே 9 ஃபீட் வந்து பார்த்தீங்கன்னா ஹை ஜம்ப் லாங் ஜம்ப் பண்ணணும் நீங்கள். ஹை ஜம்ப் பார்த்தீங்கன்னா 2.9 இன்ச்சு கொடுத்துருக்காங்க. அதே அபவ் 40 மேலே இருக்கீங்கன்னாக்கா 10 நிமிஷத்தில் 1600 ரேஸ் ஓடுற மாதிரி இருக்கும். லாங் ஜம்ப் பார்த்தீங்கன்னாக்கா 8 ஃபீட்டு வந்து இது பண்ணுற மாதிரி ஜம்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஹை ஜம்ப் வந்து 2.6 இன்ச்சு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அது தகுந்த நோட் பண்ணிக்கோங்க. அது தகுந்த பாடி ஃபிட் பண்ணிவிட்டு கரெக்டாக போகலாம் நீங்கள். அது ஃபீமேல் கேண்டிடேட் ஹைட் பார்த்தீங்கன்னாக்கா 157 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ அது தகுந்த நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் அப்ளை பண்ணுறது என்னென்ன டாக்குமெண்ட்லாம் என்னென்னு தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ அது தம்பி எல்லாமே அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு அதுக்கு தம்பி வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் நீங்கள். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ஸோ உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் எல்லாமே தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ யாரும் டவுட் இருக்குன்னாக்கா கண்டிப்பாக கிளியராக படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணலாம் நீங்கள். ஸோ இதான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ யாரெல்லாம் தகுதி இல்லை கண்டிப்பாக அப்ளை பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம நெக்ஸ்ட்டு போகிற வீடியோ இன்ஸ்டன்ட்டாக கிடைக்கும் உங்களுக்கு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.